இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சைட் சாடிக்கின் மேல்முறையீடு தள்ளுபடி. கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் 23 தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதால் டத்தோ ஹாஷிம் ஹம்சா தலைமையிலான மூவர் அடங்கிய நீதிபதி குழு இந்த ஒருமித்த தீர்ப்பை அளித்தது. நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒதுக்கீட்டை நிறைவேற்றியுள்ள அரசாங்கத்தின் முடிவை எதிர்க்கும் நோக்கில் சைட் சாடிக்குடன் நஜீப் அபு நாவார், முகமது பஹருதீன் அப்துல்லா மற்றும் முகமது பாட்சி பிஸ்ரி ஆகியோர் செய்த விண்ணப்பத்தை கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 24 கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த வழக்கிற்கான தீர்ப்பு 2023 ஆண்டு செப்டம்பர் 10 வழங்கப்பட்ட வேளையில் அதற்கான மேல்முறையீடு 2023 ஆண்டு செப்டம்பர் 10 செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த நால்வரின் மேல்முறையீட்டுக்கான விண்ணப்பம் கடந்த ஆண்டு ஏப்ரல் 23 செய்யப்பட்டது. மலேசியாவின் அரசு தந்திரம் மற்றும் பலத்தை ஆசியான் மாநாடும் இதர கூட்டங்களும் நிரூபித்துள்ளன. அனைத்துலக புவிசார் அரசியல் தொடர்பான விவகாரங்களை கையாளும் மலேசியாவின் அரசு தந்திரத்தையும் பலத்தையும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்புடைய கூட்டங்கள் நிரூபித்திருக்கின்றன. தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான அமைதியை உறுதிப்படுத்த கோலாலம்பூர் ஆற்றிய பங்கு ஆசியானில் திமோர் லெஸ்தே உறுப்பியம் பெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகை ஆகியவற்றின் வழி மலேசியாவின் திறன்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். மலேசிய அரசு தந்திரம் சிறப்பு வாய்ந்தது. நாம் சாதாரணம் கிடையாது. வழி நடத்த திறன் உள்ளது. கருத்தை பற்றி பேசுபவர்களாக உள்ளோம். அனைவரிடமும் சமாதானமாக இருக்க விரும்புகிறோம். வர்த்தகம் செய்ய விரும்பும் அனைவரிடமும் இணைய விரும்புகிறோம். இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற தொடர்பு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் ஃபாமி ஃபாட்சல் செய்தியாளர்களிடம் பேசினார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை மலேசியா மற்றும் தென்கொரியா மீண்டும் உறுதிப்படுத்தின. 2024 ஆண்டு கையெழுத்திடப்பட்ட வியூக கூட்டமைப்பின் அடிப்படையில் இவ்வாண்டு கொண்டாடப்படும் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசதந்திர உறவுகளின் 65வது ஆண்டு நிறைவை ஒட்டி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மலேசியாவும் தென்கொரியாவும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. நேற்று நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அது தொடர்புடைய உச்சநிலை மாநாடுகளுக்கு மத்தியில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் இடையிலான 15 நிமிட இருதரப்பு சந்திப்பின் போது இந்த உறுதிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டது. 15 நிமிடங்கள் நீடித்த இந்த இருதரப்பு சந்திப்பில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் விவேக நகர மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். அதே வேளையில் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ மற்றும் இலக்கவியல் பொருளாதாரம் போன்ற புதிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் மிகுந்த ஆற்றலை கொண்டு வருவதால் இவை எதிர்காலத்தில் மலேசியா தென்கொரியா வியூக உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி MH2H திட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள். MM2H எனப்படும் மலேசியா தனது 2வது வீடு திட்டத்தின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்படும் நுழைவு அட்டை அல்லது விசாவை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி இத்திட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தேசிய பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்கவும் நேர்மையுடன் தரவு நிர்வகிப்பை உறுதி செய்வதற்காக சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சின் தரவு தளத்தை குடிநுழைவு துறையுடன் இணைப்பது ஆகியவை இச்சீர்திருத்தத்தில் அடங்கும் என்று உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் சம்சுல் அன்வார் நசரா தெரிவித்தார். முதன்மை மற்றும் சார்ந்திருப்பவர்கள் உட்பட அனைத்து பங்கேற்பாளர்களின் தகவல்கள் உள்ள மெட்டிக் தரவுதளம் குடிநுழைவு துறையுடன் இணைக்கப்படும். மொட்டக்கில் பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் மட்டுமே MM2H பங்கேற்பாளர்களின் விண்ணப்பங்கள் மற்றும் விவகாரங்களை நிர்வகிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த முகவர்களின் தகவல்கள் கண்காணிப்பு நோக்கங்களுக்காகவும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் சட்டப்பூர்வமாகவும் தொடர்ச்சியாகவும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதாகவும் அமைப்பில் பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். தென்கொரியாவுடன் இணைந்து ஒரு அமைப்பை வடிவமைக்க முடியும், அன்வார் முடிவு. தென்கொரியாவின் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதாரத்துடன் இணைந்து ஆசியானின் வளர்ச்சி திறனை பயன்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகள், வளர்ச்சி மற்றும் சிறந்த சந்தைகளை உருவாக்கும் ஓர் அமைப்பை வடிவமைக்க முடியும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார்.
பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் பகிரப்பட்ட நன்மைகள் அடிப்படையாக கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் விவரித்தார். 2024ஆம் ஆண்டில் ஆசியான் மற்றும் தென்கொரியா இடையிலான வர்த்தகம் 20,000 கோடி அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாகவும் இது வர்த்தக உறவுகளின் வலிமை மற்றும் மீள்தன்மையை பிரதிபலிப்பதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். தொழில்நுட்ப இடையூறு, வியூக போட்டிகள் மற்றும் பிளவுபட்ட விநியோக சங்கிலிகள் போன்ற சூழ்நிலை நாம் சந்தித்து வருகின்றோம். ஆனால் இந்நிலைமைகளுக்கு இடையில் ஆசியான் மற்றும் கொரிய குடியரசு முன்னேற்றம் வேண்டும் என்பதை அங்கீகரிக்கும் நாடுகளாக தனித்து நிற்கின்றன. இவை ஒத்துழைப்பு மூலம் மேம்படுத்த முடியும் என்றார் அவர். மலேசியாவுடனான வர்த்தக வாய்ப்பை அதிகரிக்க பிரேசில் அழைப்பு. மலேசியாவுடனான தனது வர்த்தக வாய்ப்பை அதிகரித்து வணிக ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் வர்த்தக வளர்ச்சியை வலுப்படுத்தவும் பிரேசில் அழைப்பு விடுத்துள்ளது. பிரேசிலுக்கும் மலேசியா உள்ளிட்ட அதன் முக்கிய உறுப்பு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் சுமார் 1200 கோடி அமெரிக்க டாலர் என்று பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா சுட்டிக்காட்டினார். எனினும் இச்சந்தைகளின் பொருளாதார ஆற்றலுடன் ஒப்பிடுகையில் இது மிக குறைவு என்று அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு வளர்ச்சிக்கு தனியார் துறை உந்து சக்தியாக விளங்குவதாக நேற்று 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் தொடர்புடைய உச்சநிலை மாநாடுகள் தொடர்புடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் லூலா டா சில்வா கூறினார். கதவுகளை திறப்பது எப்படி என்று தெரிந்தவர்கள் தொழிலதிபர்கள் தான். மேலும் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோராக இருக்க முடியும். கிழக்கில் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட ஆர்வம் உள்ளது. மலேசிய அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை தெளிவாக சொல்லுங்கள். நான் உருவாக்கும் பிரதிநிதிகள் குழு உறுதி செய்யப்படும் தொழில் முனைவோர் என்றார் அவர். விநியோக சங்கிலி உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும்படி ஆசியானுக்கு வலியுறுத்து. பரஸ்பர ஆதரவு மற்றும் அவசர கால அரிசி கையிருப்பை திறம்பட நிர்வகிப்பதன் மூலம் விநியோக சங்கிலி மற்றும் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும்படி ஆசியானுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டு நாடுகளான சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா இடையே நெருக்கமான ஒத்துழைப்பு, மீள்தன்மை கொண்ட விநியோக வழிகளை உருவாக்குதல், பயிற்சி திட்டங்களை வலுப்படுத்துதல் மற்றும் பரிமாற்றங்களை விரிவுபடுத்துதல் ஆகியவை அவசியமானது என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் தெரிவித்தார். உணவு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை கருத்தில் கொண்டு அவசரகால அரிசி கையிருப்புக்கு பங்களித்த எங்கள் சக உறுப்பினர்களை அழைப்பதில் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இவை 3 நாடுகளுக்கும் ஆசியானுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த உதவும் அம்சங்கள் என மார்கோஸ் கூறினார். நேற்று நடைபெற்ற 28வது ஆசியான் +3 உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்கோஸ், ஆசியான் நாடுகளிடையே குறிப்பாக உணவு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் அமல்படுத்தப்படும் வலுவான ஒத்துழைப்பையும் மார்கோஸ் பாராட்டினார். 47வது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்ப் மலேசியாவிலிருந்து புறப்பட்டார். கோலாலம்பூரில் 47வது ஆசியான் மாநாடு மற்றும் அது தொடர்புடைய உச்சநிலை மாநாடுகளில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று காலை 10:06 அளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார். மலேசியாவிற்கான தனது 2 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்ட ட்ரம்ப் அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்போர்ஸ் 1 புறப்பட்டு சென்றார். உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் ட்ரம்பை வழி அனுப்பி வைத்தார். முன்னதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், சைஃபுதீன் மற்றும் மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் எட்கர் டி ககன் உட்பட கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரக பிரதிநிதிகள் ட்ரம்ப் தங்கியிருந்த தங்கும் விடுதியில் அவரை வழி அனுப்பி வைத்தனர். தென்கொரியாவில் நடைபெறவிருக்கும் அபெக் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக ட்ரம்ப் நேற்று ஜப்பான் சென்றார். உச்சநிலை மாநாட்டின் ஒரு பகுதியாக தாய்லாந்து பிரதமர் அனுரின் சார்விரன்குல் மற்றும் கம்போடியா பிரதமர் ஹன் மானெட் இடையே நடத்தப்பட்ட கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் ட்ரம்பும் அன்வாரும் கலந்து கொண்டனர்.